வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போமே. அப்போ சின்சா அப்படின்ற ஒருத்தரு அவருடைய கார்டன் வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு வயல்வெளி, தோட்டம்லாம் இருந்திருக்கு. அந்த டைம்ல பார்த்தா எல்லா மரங்களும் வரிசையா இருக்கு. ஆனா அதுல ஒரு மரம் மட்டும் பெருசா இருந்திருக்கு. என்னடா இது? எல்லாமே ஒரே ப்ரீட் ஆஃப் மரங்கள் தானே. ஆனா ஏன் இந்த மரம் மட்டும் ஹைட்ல வசதியா இருக்கு? அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த ஹைட்டா வளர்ந்திருக்கிற மரத்துடைய வேரு கிட்ட ஒரு பைப்ல தண்ணி லீக் ஆகி சொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டார். என்னன்னா, நெறைய இதுக்கு தண்ணி ஊத்துறத விட சொட்டு சொட்டா தண்ணி ஊத்துனா அந்த மரத்துடைய வேகம் அதிகரிக்குது. ரொம்ப ஹெல்தியா வளருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்டலாம் இத பத்தி சொல்லி, அது ஒரு பெரிய லெவல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி, அதுக்கப்புறமா உலகம் முழுக்க இப்ப நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத கொண்டு வரதுக்கான மெயின் ரீசனே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆக்சிடென்டலா நம்ம பார்ப்போம். ஆனா, அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இதனால பல லட்சம் லிட்டர் ஆஃப் வாட்டர் நமக்கு இப்போ வரைக்கும் சேவ் ஆயிட்டிருக்கு. ஏன்னா, மரத்த வளர்க்குறோம்னா, அதுக்கு நெறைய தண்ணி ஊத்தணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே நெறைய பேர் மரம் வளர்க்காம இருந்திருந்தாங்க. அந்த மைண்ட் செட்லயே டோட்டலா மாத்துனது இந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப சொட்டு சொட்டான தண்ணியே போதுமான அளவுக்கு மரத்துக்கான தேவையான தண்ணிய குடுக்கும். அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா எந்த இடத்துல படுது அப்படின்றத பொறுத்து தான்ற மாரி தான் அதில ஃபுல்லாவே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதனால மரம் ரொம்ப அதிகமா நமக்கு சேவ் ஆகுது. தண்ணியும் அதிகமா நமக்கு சேவ் ஆகுது. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது காமன் மேனுடைய கனவு. அது எப்படி வேணாலும் சொல்லலாம். மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இப்படி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனால் வீடு அப்படின்றது நெறைய பேருடைய ட்ரீம்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கால 2013ல இப்படி பெரிய ஒரு கனவோட ஒரு குடும்பம் வீடு வாங்கியிருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களால இஎம்ஐ ப்ராப்பரா கட்ட முடியல. அப்போ வேற வழி இல்லாம அவங்க வீடு காலி பண்ணணுன்ற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி வீடு வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குமே கீழ ஒரு ஸ்டேர்கேஸ் மாரி இறங்கும். அதுல ஒரு தனி ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர் ரூமையும் கிளீன் பண்ணலான்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, பட்டுன்னு பார்த்தா ஒரு சூப்பர்மேன் காமிக் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி வித்தியாசமா இருக்கேன்னு எடுத்து பார்த்துருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு சூப்பர்மேன் காமிக்கா வந்த எடிஷன். அதனால அது ஒரு ரேர் பீஸு. அத ஆக்ஷன்ல விடலான்னு ஏலத்துல விட்டாங்க. அதுல ரூ. 4,00,00,000 அவங்களுக்கு கிடைக்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிச்ச மாரி ஒரு சந்தோஷத்துல அந்த 4,00,00,000 வச்சு அந்த வீட்டோட லோனையும் அடைச்சு, இன்னும் 2, 3 வீடே வாங்கி போட்டாங்கன்னா பார்த்துக்கங்க. இப்படிதான் அதிர்ஷ்டம் ஒரு சில பேருடைய வாசல தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கும். ஐடி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் பொதுவா இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. டெட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டெட்லைன் அப்படின்னு சொல்றாங்க? சரி, முதல்ல இந்த டெட்லைன் வார்த்தைய எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட குடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த அசைன்மென்ட்ட சொன்ன டேட்டுக்குள்ள முடிக்கணும். அதான் டெட்லைன். இந்த மாசம் 22 தான்ப்பா உனக்கு டெட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட் அதுதான் டெட்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டெட்லைன் வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயில் கைதிகள் எல்லாருக்கும் ஒரு லைன் வரைவாங்களாம். அந்த லைன் இதுதான் உங்களோட லைன். இதிலிருந்து நீங்க தாண்டி வரக்கூடாது. அப்படி வந்தால் ஷூட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி கைதிகள் அந்த லைன தாண்ட ட்ரை பண்ணாங்கன்னா உடனே சுட்டுருவாங்க. இது எதுக்குன்னா, அந்த லைன் இருக்கிற பயத்த ஏற்படுத்துறதுக்கு தான். அந்த லைன தாண்டவே கூடாது அப்படின்ற மாரியான ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் கொண்டு வரணுன்றதுக்காகவே இத ராவா பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த லைனுக்கு பேர் தான் டெட்லைன். அந்த லைன தாண்டுனா டெட். அதான் டெட்லைன். அத அப்படியே நாளடைவுல இந்த வொர்க்கிங் டெர்முக்கு கொண்டு வந்து, இது உனக்கு டெட்லைன். இதுக்குள்ள நீ முடிச்சாகணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஏரோப்ளேனுடைய நோஸ் இருக்குல்ல, அது ரொம்ப 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 சாஃப்ட்டா இருக்கும். அதாவது பஞ்சு மாரி இருக்கும். அப்படி மீனிங் கிடையாது. அந்த டோட்டல் பாடிய கம்பேர் பண்ணும்போது அந்த நோஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரொம்ப திக்கான லேயரா இல்லாம தின்னான லேயர்ல செஞ்சிருக்காங்கன்னா, அங்கிருந்தா சிக்னல் ரொம்ப அதிகமா எமிட் ஆகும். அப்போ நெறைய சிக்னல்ஸ் ஜாம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் அந்த லேயர் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா. ஒரு பறவை ரொம்ப வேகமா வந்து மோதுனா கூட, அந்த பறவை உள்ள போயிரும்ன்ற லெவலுக்கு தான் அந்த டிசைனே இருக்கும். ஆனால் அத பண்ணதுக்கான ரீசன் இதுதான்னு சொல்றாங்க. காத்த ரொம்ப வேகமா பிரிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கேத்த மாதிரியான ஷேப் மட்டுமே தான் அத காப்பாத்தி குடுக்குது. ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா எப்பயோ அது ஒடுங்கி போயிருக்கும். ஆனால் அப்படி போகக்கூடாதுன்ற மாரி தான் ரொம்ப கூர்மையான ஒரு ஷேப்ல இந்த ஏரோப்ளேனையே உருவாக்கியிருப்பாங்க. யுஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல நெறைய ராபரீஸ் நடக்குது அப்படின்னா, அங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் தொரத்திக்கிட்டே போவாங்க, சேஸ் பண்ணுவாங்க. எல்லா இடங்கள்லயும் சிக்னல்ஸ் இருக்கும், சிசிடிவி இருக்கும். இம்மீடியட்டா மானிட்டர் பண்ணுவாங்க. இப்படி நெறைய நடக்கும். ஆனா, அந்த இடத்துல அந்த கார ஸ்டாப் பண்றதுக்கான வழிகளே இல்லாம இருக்கும். அப்படி பார்த்தோம்னா, நம்ம இந்த ஜிடிஏ மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது, கார் வந்துகிட்டே இருக்கும். அந்த கார ஸ்டாப் பண்றதுக்காக கீழ இருந்து போலீஸ் அப்படியே ஒரு ஸ்பைக்ஸ போடுவாங்க இல்லையா? அந்த ஸ்பைக்ல கார் பட்ட உடனே பஞ்சர் ஆயிரும். இந்த மாதிரியான ஸ்பைக்ஸ் மேனுவலா நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
ஆனால் இப்போ கார் டு கார் ஸ்பைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னென்னா, போலீஸ் கார் போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கார் அது சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஒரு பட்டனை தட்டினாங்கன்னா அவங்களுடைய கார்லேருந்து ஒரு ஸ்பைக்கு ரைட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்களுடைய வீலில் பட்டு ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள், ஒரு ஸ்பைக்காக இருந்துச்சுன்னா அது குத்துனோன்னு வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால அந்த ஸ்பைக்ஸ் கரெக்டாக டிசைன் பண்ணி டயரில் எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டால் ப்ரெஷர் ஈவனாக இறங்கும், எந்த இடங்களும் ஆக்சிடென்ட் ஆகாமல் வண்டி ஸ்லோ ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது யூஎஸ் கண்ட்ரீஸ்க்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கிறது ரேர் தான், ஆனால் பார்த்தா பிரமிச்சு போயிடலாம். சுவிட்சர்லாந்து ட்ரைனேஜிலிருந்து மட்டுமே 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா இது பாசிபிள் அப்படின்னு கேட்டால், ட்ரைனேஜை சுத்திகரிக்கக்கூடிய வேலைகளை அந்த கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போது அதில் நிறைய டஸ்ட்டு வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கோல்டோடது வரும். ஏன்னா அங்கே கோல்டு ஃபேக்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்விஸ் மேடிங் வாட்சஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச்லேயே நிறைய கோல்டை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம ஸ்விஸ் பிராண்டோடைய வாட்ச் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வரக்கூடிய நிறைய துவள்கள், டஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே செக்ரேட் ஆகி கொண்டு போய் ட்ரைனேஜை தான் வர்றாங்க. அந்த ட்ரைனேஜை சுத்திகரிக்கிறது மூலியமா நிறைய கோல்ட்ஸை அந்த கவர்மெண்ட் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வருஷம் 18 கோடி ரூபாயான மதிப்புள்ள கோல்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் ஹாட் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.